இன்னைக்கான செஷன் பாத்தீங்க அப்படின்னா क्वेश्चन and ஆன்சர் நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. இது வரைக்கும் பார்த்த எல்லா டென்சஸையும் கம்பைல் பண்ணி क्वेश्चन and ஆன்சர் ஃபார்மேட்ல fill in the blanks ஃபார்மேட்ல கொண்டு வந்திருக்கேன். So you are going to answer நம்ம எவ்வளோ கரெக்டா வந்து டென்சஸ் புரிஞ்சிருக்கோம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றதுக்காக தான் இந்த செஷன். So let's get started. So first one பாத்தீங்கன்னா Ria dash attend classes every Saturday. So அதாவது present tense பார்த்திருக்கோம், past பார்த்திருக்கோம். அப்ப இங்க என்ன வரணும்? ரியா அட்டெண்டா, அட்டென்ஸா, அட்டெண்டடா, ஹேஸ் அட்டெண்டடா, ஹேட் அட்டெண்டடா, என்ன வரணும்? ஹேவ் அட்டெண்டட். எதுனாலும் பார்த்தா இத்தனை ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ இதுல என்ன வரணும்? Of course, we've got a clue word that's every Saturday. So every Saturday வா இருக்கட்டும், every Friday இல்ல every day, daily, occasionally, frequently இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்துச்சு அப்படின்னா வழக்கமான நிகழ்வுகளை குறிக்குது அப்படின்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். அப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னா என்ன போடணும்? ஒன்னு அட்டெண்டா இருக்கும், இல்ல அட்டென்ஸா இருக்கும். கரெக்டா? So attends தான் I, we, you, they and plural noun வந்துச்சுன்னா இந்த verb போடணும் சிம்பிள் present tenseக்கு. இதே இது singular subjects வந்துச்சு அப்படின்னா singular subject வந்துச்சுன்னா he, she, it or Rita, Sita இந்த மாதிரி singular subject வந்துச்சுன்னா yes or yes add பண்ணுவோம் verb பக்கத்துல. அப்போ Ria singular verb, so every Saturday present tense குறிக்குது. அப்போ attends, right? So coming to the next one, the delivery man dash deliver the parcel already. So இங்க deliver அப்படின்றது தான் verb. So இந்த verb என்ன ஃபார்மேட்ல வரணும்? delivery man delivered the parcel இல்ல had delivered have delivered இல்ல delivers என்ன வரணும் அப்படின்றத போடுங்க. Yeah, actually we've got a clue word already. So நான் சொல்லிருக்கேன் உங்களுக்கு already வந்துச்சுன்னா since, yet, just now இந்த மாதிரியான வார்த்தைகள் எதை குறிக்குது? recently occurred, இப்போதான் முடிஞ்சது அப்படின்றது வந்திருந்துச்சுனாலோ இல்ல இந்த present tenseல நடக்குது, அதாவது presentல இருக்கிற ஒரு விஷயம் பாஸ்ட்ல இருக்கிற ஒரு விஷயத்தை பிரசன்ட்டோட தொடர்பு படுத்தி நான் சொல்றேன், பிரசன்ட்டோட லிங்க் பண்ணி சொல்றேன் அப்படின்னா அங்க என்ன வரணும்? பாஸ்ட்ல ஆரம்பிச்சு இந்த நொடி வர அந்த விஷயம் வந்து நடந்துட்டு இருந்திருக்கு அப்படின்னாலோ இல்ல பாஸ்ட்ல முடிஞ்ச அதோட எஃபெக்ட் இன்னும் இருக்கு அப்படின்னாலோ அங்க present perfect tense யூஸ் பண்ணுவேன். அப்ப இங்க பாருங்க, the delivery man delivered the parcel already அப்படின்றது பார்சல ஆல்ரெடி முன்னக்கூட்டியே கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த பிரசன்ட் டைமையும் பாஸ்ட்ல, அதாவது இப்போ இந்த நொடியில நான் சொல்றேன் முன்னக்கூட்டி, அப்ப இந்த நொடிக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. So something that connects present with past, நான் present perfect tense யூஸ் பண்ணும். அப்ப the delivery man has delivered. Planned future action குறிக்குது. ஃபியூச்சர்ல ஒரு ஆக்ஷன் பிளான்டா இருக்கு, அதை குறிக்குது அப்படின்னா அங்க என்ன யூஸ் பண்ணணும்? present continuous tense யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்திருக்கோம். So the athletes are leaving for Canada tomorrow, right? future planned actions குறிக்கிறதுக்கு present continuous tense யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். So next, coming to the next one, Preeti dash painted room for the past hour. Yes, அப்ப for the past hour it denotes a duration, ஒரு டியூரேஷனை குறிக்குது. ஸோ இப்படி டியூரேஷனை குறிக்கிறதற்கு for யூஸ் பண்ணுவோம் and ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமை குறிக்கிறதற்கு since யூஸ் பண்ணுவோம். இந்த since and for எங்கெல்லாம் வருதோ அங்க என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும்? perfect tense யூஸ் பண்ணணும்னு பார்த்திருக்கோம். எஸ், அந்த perfect tense, அந்த டென்ஸ் கண்டினியூஸா நடந்துருந்துச்சு அப்படின்னா அங்க perfect continuous tenseம் இல்ல அந்த டென்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைம் நடந்திருக்கு அண்ட் அதே மாதிரி முடிஞ்சிருச்சு அப்படின்னாலோ இல்ல அது முடிஞ்சிருச்சு அதோட எஃபெக்ட் இன்னும் நிகழுது அப்படின்னாலோ அங்க
perfect tense, simple perfect tense, present perfect tense யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு டியூரேஷன் நடந்து கொண்டிருந்த நிகழ்வை குறிக்குது, ஃபார் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்ப இங்க என்ன பண்ணணும்? பிரீத்தி has been painting her room for the past hour. So கடந்த ஒரு மணி நேரமாக பிரீத்தி பெயிண்ட் பண்ணிக்கொண்டே இருந்தாள். ரைட்? பிரீத்தி பெயிண்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறாள். ரைட்? ஃபைன். has been painting. Then coming to the next one. When in season we dash eat mangoes almost every other day. Yes, this is habitual. வழக்கம். ஒவ்வொரு டைமும் சீசன்ல நாங்க மேங்கோ விரும்பி சாப்பிடுவோம். அப்போ whenever any habitual action is there, whenever the action happens frequently or usually, then we should use simple present tense over there. அப்போ we இருந்துச்சு அப்படின்னா அப்படியே அந்த verb form போடுவோம், எதுவும் ஆட் பண்ணாம. So we eat mangoes almost every other day. Right? Yes. Coming to the next one. The eldest brother dash support the family since his father passed away. அப்போ eldest brother அவங்க அப்பா இறந்ததுல இருந்து ஃபேமிலிக்கு என்ன பண்றாங்க? சப்போர்ட் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. அப்போ of course has been supporting the family. Right? Fine. இல்ல has supported the family. Both are right. தப்பு கிடையாது. Since his father passed away. My mother dash give me a watch for my birthday. அப்போ முடிஞ்சு போன ஆக்ஷன். பர்த்டேக்கு எங்க அம்மா வாட்ச் கொடுத்தார்கள். அப்போ ஒரு ஆக்ஷன் ஜஸ்ட் நடந்து முடிஞ்சிருக்கு, அங்க வேற எதையுமே நான் கன்வே பண்ணணும்னு விரும்பல அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணுவோம். My mother gave me a watch. Right? Give present tense, gave simple past and given past participle. So இதுக்கு முன்னாடி has or had given யூஸ் பண்ணணும். Has, have or had given. Okay, then next one. The thief dashed into the house last night. என்ன வரணும்? has broken or broke. The thief broke into the house last night. Has broken into the house last night. Of course, எப்போலாம் adverb of past time வருதோ, டைம் மென்ஷன் ஆயிருக்கோ, லாஸ்ட் நைட், லாஸ்ட் வீக், எஸ்டர்டே, டே பிஃபோர் எஸ்டர்டே, இல்ல 1995, இந்த மாதிரி டைம் மென்ஷன் பண்ணிருந்துச்சுனாலே சிம்பிள் பாஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். அப்போ broke, the thief broke into the house. Fine. I dash lived the city for 5 years before I moved to the countryside. Yes. நல்லா பாருங்க. Before I moved to the countryside. அப்போ ரெண்டு ஆக்ஷன் பாஸ்ட்ல நடந்திருக்கு. அதாவது நான் 5 years அந்த சிட்டில வாழ்ந்திருந்தேன். அப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்ட்ரி சைடுக்கு மூவ் ஆயிட்டேன். அப்போ போத் ஆக்ஷன், 2 actions happened in past. அப்போ ரெண்டு ஆக்ஷன் பாஸ்ட்ல நடந்துச்சு அப்படின்னா இதுதான் பிரசன்ட்னு வச்சுக்கோங்க. பாஸ்ட்ல ரெண்டு ஆக்ஷன் நடந்திருக்குன்னா the first action happened, right? first action past of pastலயும், அதாவது past of past action இருக்குல்ல, பாஸ்ட்க்கு முன்னாடி இன்னொரு பாஸ்ட் இருக்குல்ல, அதுக்கு past perfect யூஸ் பண்ணணும். அப்போ I had lived. present perfect னா has lived. இதே இங்க I இருந்ததுனால have lived ன்னு போடணும். past perfect னா irrespective of any gender or any subject had lived தான் போடணும். I had lived in the city for 5 years before I moved to the countryside. Right? So had lived. I'm not hungry.
I dash eat my lunch just now. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் டென்ஸ் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்தீங்க, ஓரளவுக்கு எல்லாமே வந்து ப்ரெசென்ட் அண்ட் பாஸ்ட் ஓகேவா இருக்கீங்க அப்படின்னாலும் அதையும் காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஸோ தட் ஐ பி ஹாப்பி. அண்ட் இதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக காமெண்ட் பாக்ஸில் போட்டு போங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கனாலும் நான் போடுறேன், தப்பாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கனாலும் என்ன கரெக்டான ஆன்சர் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நம்மளோட டெலிகிராம் குரூப் இங்கிலீஷ் வித் ரீனால இதுக்கான PDF அப்லோட் பண்ணுறேன். ஸோ வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டாடா பை, see you guys.